இந்த பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் காய் வந்து நான் இங்கே கனடா வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். இது பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கும். பெரும்பாலும் இந்த கிரில்டு மீட் கூட வச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து ஆலிவ் ஆயிலில் இந்த காயை போட்டு நல்லா வதக்கிட்டு வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வதக்கி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த மாதிரி பொரியல் மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார் கூட பொரியலுக்கு இந்த காய் வச்சு செஞ்சு சாப்பிடுவோம். அந்த காய் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டு காய்ச்ச காய். இதை வந்து நான் விதைக்குனே விட்டுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு காய்ச்ச காயை வந்து விதைக்கு விட்டுட்டா அதோட விதை முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம பேசல் செடியிலேருந்தும் கொஞ்சம் விதை கிடச்சிது. இது வந்து பார்க்குறதுக்கு துளசி செடி மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி விதையெல்லாம் கொஞ்சம் விழுந்து முளைக்க ஆரம்பிச்சிச்சு. பாவக்காய் விதையும் நமக்கு வந்து கொஞ்சம் கிடச்சிச்சு. அதனால் எடுத்து அடுத்த வருஷத்துக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். புளிச்சக்கீரை இது வந்து ஒரு 3வது அறுவடை பண்ணுறேன். ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. சரி அவங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னதால் அவங்களுக்காக பறித்து பேக் பண்ணி வச்சுட்டேன்.